வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜ்சேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான கம்யூனிட்டி வைஸ் டென்டேட்டிவ் வேக்கன்சி எவ்வளோ, கம்யூனிட்டி வைஸ் டென்டேட்டிவ் கட் ஆஃப் எவ்வளோ வரும், சரிங்களா? அதே மாதிரி கட் ஆஃப்னா என்ன, எந்த ரேங்க் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அதாவது ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாத்துக்குமே இங்கே வேலை கிடைக்காதுங்க. கம்யூனிட்டி வைஸ் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் சீட்ஸு. அதுதான் வந்து ரிசர்வேஷன் டீட்டெயில், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா, அந்த ஜென்ரல் கேட்டகரியில் எல்லா கம்யூனிட்டிக்காரங்களுமே இருப்பாங்க, சரிங்களா? அதில் 31%, அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு மொத்தமாக 30%, அதில் ஹோல் பிசிக்கும் 26.5ம், பிசி முஸ்லீம் இருக்காங்களே பிசிஎம், அவங்களுக்கு 3.5% வந்து உள்ஒதுக்கீடு, பிசியில் உள்ஒதுக்கீடு அவங்களுக்கு ஒரு 3.5% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசியில் வந்து 20%, எஸ்சி கேட்டகரியில் 15%, எஸ்சியில் உள்ஒதுக்கீடாக எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுதான் ரிசர்வேஷன் டீட்டெயில். இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். ஆக்சுவலாக இது வந்து வெர்டிக்கல், சரிங்களா? இதில் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 31%, விமனுக்கு 30%, பிஎஸ்டிஎம்முக்கு 20%, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5%, டிடபிள்யூ டெஸ்டிடியூட்டட் விடோக்கு 5%, அப்புறம் டிஏபி டிசேபிள்டு பர்சனுக்கு 5%, அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 4% கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஹரிசாண்டல். வெர்டிக்கலில் கம்யூனிட்டி வைஸாக ஓசி 31%, பிசி 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1% கொடுத்துட்டு, இந்த ஜென்ரலில் 31% வரும் இல்லைங்களா, அதில் வெர்டிக்கலாக வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் 31%, இதில் வந்து இந்த கம்யூனிட்டி தான் கிடையாது, எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்து விமன், அந்த ஜென்ரல் கேட்டகரியிலே விமன் வந்து 30% வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஒரு 20% ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு 5%, அதுக்கப்புறமா டிடபிள்யூ ஒரு 5%, அதுக்கப்புறம் டிஏபி ஒரு 5%, அதர்ஸ் ஒரு 4% ஃபில் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுதான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஓகே, அதுக்கு முன்னாடி கட் ஆஃப்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? கட் ஆஃப்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த மார்க்குக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு வரும், சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு மார்க்கு அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க, சரிங்களா? கட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைனாக ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து இப்போ 5500, இப்போ 10,000 வேக்கன்சி இருக்குதுன்னு வைங்களேன். இந்த குரூப் 4க்கும் ஆவரேஜாக 10,000 வேக்கன்சி வந்துடும். 9,200 300லேருந்து 10,000த்துக்குள்ளே வருதுன்னு வைங்களேன். நம்ம ரவுண்டாக 10,000ன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் 10,000 வேக்கன்சி வருது அப்படின்னா, அந்த 10,000 வேக்கன்சிக்கும் நம்ம 2,50,000 பேர் எக்ஸாம் எழுதுவோம் இல்லைங்களா? எழுதுகிற எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த 10,000 பேர்த்துக்கு மட்டும்தான் கிடைக்கும், சரிங்களா? இப்போ ஜென்ரல் கம்யூனிட்டியில் வந்துட்டு வெரி ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு நான் அந்த லிஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த எந்த மார்க்கோட அந்த வேலை இவ்வளோ தான் வேலை, அந்த 10,000 வேக்கன்சியும் எந்த மார்க்கில் முடியுதோ அதுதான் வந்துட்டு கட் ஆஃப், சரிங்களா? இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாக ஜென்ரல் கம்யூனிட்டியில் ஒரு கட் ஆஃப் வரும், பிசிக்கு ஒரு கட் ஆஃப் வரும், பிசிஎம்முக்கு ஒரு கட் ஆஃப் வரும், எம்பிசிக்கு ஒரு கட் ஆஃப் வரும், எஸ்சி அதுக்கு ஒரு கட் ஆஃப் வரும், எஸ்சிஏக்கு ஒரு கட் ஆஃப் வரும், எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் வரும். இதில் ஃபஸ்ட்டு எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் ஜென்ரலில் வந்துடுவாங்க, சரிங்களா? 31% வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா? அதில் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு ஆஸ்பிரண்ட்ஸு எல்லோரும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா இப்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 300 மார்க்ஸ் மொத்தம். இப்போது ஜென்ரல் கேட்டகரி வந்து 270ல் முடியுதுன்னு வைங்களேன். 270ல் முடிஞ்சதுக்கப்புறமா இருக்க எல்லாருமே 269லேருந்து இருப்பாங்கள்ல, அதில் பிசி இருப்பாங்க, பிசிஎம் இருப்பாங்க, எம்பிசி இருப்பாங்க, எஸ்சி இருப்பாங்க, எஸ்சிஏ இருப்பாங்க, எஸ்டி இருப்பாங்க, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பிசிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170ல் ஜென்ரல் கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறம் 170லேருந்து பிசி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 170லேருந்து தான் எம்பிசி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 170லேருந்து தான் எஸ்சி ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அப்போது இந்த பிசிஎம்மு, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் 26.5% முடிஞ்சதுக்கப்புறமா பிசி முஸ்லீம்
அவங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. சரிங்களா? அவங்க பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியிலையும் வருவாங்க, பிசிலையும் வருவாங்க. பிசியில் எடுக்கல அப்படின்னா தான் இந்த பிசிஎம்முக்கு வருவாங்க. சரிங்களா? எம்பிசியில் மொத்தமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி எஸ்சியில் ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்சி எடுப்பாங்க. அந்த எஸ்சிலேயே எஸ்சிஏவும் இருப்பாங்க, எஸ்டியும் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா எஸ்சியில் முடிஞ்சதுக்கப்புறமா தான் எஸ்சிஏ உள்ஒதுக்கீடு, எஸ்டி அதுக்கப்புறமா தான் வர உள்ஒதுக்கீடு. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு 175 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரி வந்து 176ஓட முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃபில் நீங்கள் வரல. சரிங்களா? அதுக்கு அடுத்து உங்களோட கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசினா பிசியில் வருவீங்க, இல்லை எம்பிசினா எம்பிசியில் வருவீங்க, எஸ்சினா எஸ்சியில் வருவீங்க. அந்த 174 நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி சப்போஸ் இப்போ பிசி வந்துட்டு 165ஓட முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பிசிஎம்மா இருந்தால் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வரும். சரிங்களா? அதே மாதிரி எஸ்சி 165ஓட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எஸ்சிஏக்கு வரும். எஸ்சிஏ வந்து 160ஓட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எஸ்டிக்கு வரும். சரிங்களா? இதுதான் உள்ஒதுக்கீடு. இப்போது கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் எந்த மார்க்கோட அந்த 10,000 வேக்கன்சி முடியுதோ அதுதான் கட் ஆஃப். சரிங்களா? இப்போ ஜென்ரல் வேக்கன்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் 31% 3100 வேக்கன்சி இருக்கும். அந்த 3100 வேக்கன்சி எந்த கடைசி மார்க்கில் முடியுதோ, கடைசி வேக்கன்சி எந்த மார்க்கில் முடியுதோ அதுதான் ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப். சரிங்களா? இப்போ 170ல் முடியுது அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசியோட கட் ஆஃப் வந்து எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 170ல் தான் முடியும். அந்த 170லேருந்து தான் பிசி, எம்பிசி, எஸ்சி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? பிசியில் 170லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 165ல் கடைசி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 165 தான் பிசியோட கட் ஆஃப். அதுக்கப்புறமா தான் பிசிஎம் வருவாங்க. சரிங்களா? இதுதான் கட் ஆஃப். எந்த மார்க்கோட கடைசி வேக்கன்சி முடியுதோ அதுதான் கட் ஆஃப். சரிங்களா? மொத்தமாக இந்த குரூப் 4 பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. டோட்டலாக நீங்கள் 300 மார்க்குக்கு அட்டன் பண்ணுவீங்க. 200 கொஸ்டின் 3 மணி நேரம் டைம் தருவாங்க. இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் வரைக்கும் கூட எழுதுவாங்க. மொத்த வேக்கன்சி இப்போ வரப்போகிற 2024 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 9,200லேருந்து 10,000த்துக்குள்ளே இருக்கலாம். சரிங்களா? டென்டேட்டிவாக நம்ம 10,000 வேக்கன்சின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி குரூப் 4ல் போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓவில் கண்டிப்பாக ஒரு 450 வேக்கன்சி வரைக்கும் 300லேருந்து 450 வேக்கன்சி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டின்னு இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு 3000 வேக்கன்சி, இதில் ஒரு 3000 வேக்கன்சி, மொத்தமாக ஜேஏ அப்படின்னா 6000 வேக்கன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பில் கலெக்டர் கிரேட் 1 ஒரு 40 வேக்கன்சி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைப்பிஸ்ட் ஒரு 2000 வேக்கன்சி வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு 1500 வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டோர் கீப்பர் ஒரு 10 வேக்கன்சி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் குரூப் 4ஓட போஸ்டிங். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அடுத்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் எக்ஸஸாக 2 போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில் கலெக்டரும் ஸ்டோர் கீப்பரும் வரும். சரிங்களா? அடுத்து டென்டேட்டிவ் வேக்கன்சி தான் இப்போ நம்ம பார்க்குறது. இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் எங்கெங்கே இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வர்றது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட டென்டேட்டிவ் வேக்கன்சி. சரிங்களா? கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யார் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிசி கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் இருக்க ஒரு பொண்ணை வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? அவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஆஃபர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருக்க 31%ல் அவங்களுக்கான ஒரு வேக்கன்சி வரும். சப்போஸ் அங்கே அவங்களுக்கு கட் ஆஃபில் அவங்க வரல அப்படின்னா ஜென்ரல் விமனில் வருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக எக்ஸர்வீஸ்மேனில் பார்ப்பாங்க, எக்ஸர்வீஸ்மேனில் பார்ப்பாங்க, டிடபிள்யூவில் பார்ப்பாங்க. இது ரெண்டுலேயும் இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம்முக்கு வருவாங்க. பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் இருக்க 310 வேக்கன்சியில் அவங்க ஃபில் ஆகுறாங்களான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அங்கேயும் அவங்களுக்கு கட் ஆஃப் இல்லை அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்க 186 வேக்கன்சி பார்ப்பாங்க. சப்போஸ் அங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து அந்த பொண்ணு பிசி கம்யூனிட்டிங்கிறதுனால பிசி கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதில் உள்ளே வருவாங்க. அங்கே ஜென்ரலில் 822 வேக்கன்சியில் ஃபில் ஆகுறாங்களான்னு பார்ப்பாங்க. ஆகலை அப்படின்னா அடுத்து பிசி விமனில் 795 வேக்கன்சி அங்கே ஃபில் ஆகுறாங்களான்னு பார்ப்பாங்க. அங்கேயும் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. அங்கேயும் அவங்க செலக்ட் ஆகலை அப்படின்னா பிஎஸ்டிஎம் விமனில் 159 சீட் இருக்குது. சரிங்களா? அது வரைக்கும் அவங்களுக்கான ஆஃபர் இருக்குது. மொத்தமாக அவங்க வந்து எங்கெங்கே
எங்கெங்கே அவங்க சீட் எடுக்கலாம் அப்படின்னா ஜென்ரல் எடுக்கலாம், ஜென்ரல் விமன் எடுக்கலாம், அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஜென்ரல் எடுக்கலாம், பிஎஸ்டிஎம் விமன் எடுக்கலாம். அது இல்லாமல் அவங்களோட கம்யூனிட்டியில் இப்போ பிசி விட்ருங்க, எம்பிசி பொண்ணு அப்படின்னா எம்பிசியில் இந்த ஜென்ரல் 620 வேக்கன்சி பார்ப்பாங்க. அதில் வரல அப்படின்னா ஜென்ரல் விமனில் 600 வேக்கன்சி அதில் பார்ப்பாங்க. அங்கேயும் வரல அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் 400 சீட்டு மொத்தம், அதில் ஜென்ரலில் 200ம் விமனில் 120 இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தங்களுக்குமே ஒரு ஆஃபர் வரும். இப்போ அடுத்ததாக ஒரு எஸ்டி, சரிங்களா, அவங்க ஒரு டிடபிள்யூ பொண்ணு எஸ்டி கம்யூனிட்டி அப்படின்னா அவங்க ஜென்ரலில் பார்ப்பாங்க. ஜென்ரலில் எடுக்கல அப்படின்னா ஜென்ரல் விமனில் பார்ப்பாங்க. அங்கேயும் இல்லை அப்படின்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் பார்ப்பாங்க. அங்கேயும் இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பார்ப்பாங்க, பிஎஸ்டிஎம் விமன் பார்ப்பாங்க, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ பார்ப்பாங்க. இங்கே எங்கேயும் அவங்க எடுக்கல அப்படின்னா அவங்களோட கம்யூனிட்டி எஸ்சியில் ஃபஸ்ட்டு வருவாங்க. எஸ்சியில் அவங்க எஸ்சி ஜென்ரலில் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, கிடைக்காது. விமனில் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்டிஎம் பார்ப்பாங்க, பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் பார்ப்பாங்க, பிஎஸ்டிஎம் விமனில் பார்ப்பாங்க, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் டிடபிள்யூவில் பார்ப்பாங்க. இங்கேயும் அவங்களுக்கு ஆஃபர் வரல அப்படின்னா அவங்களோட எஸ்டியில் வந்து எஸ்டி ஜென்ரல் இருக்குது, எஸ்டி விமன் பார்ப்பாங்க. அந்த ரெண்டுலேயும் கிடைக்கல அப்படின்னா எஸ்டி பிஎஸ்டிஎம்மில் வருவாங்க. சரிங்களா? எஸ்டி பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் 10 வேக்கன்சி, அங்கேயும் ஃபில் ஆகலை, வேலை கிடைக்கல. அப்போ எஸ்டி விமனில் பார்ப்பாங்க, அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா அவங்க டிடபிள்யூங்கிறதுனால அந்த டிடபிள்யூக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா, அங்கே கூட அவங்களுக்கு சீட் கிடைக்கலாம். சரிங்களா? மொத்தமாக அதுவே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஜென் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஓசி ஜென்ரல் பார்ப்பாங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் பார்ப்பாங்க. அங்கே இல்லை அப்படின்னா அடுத்து அவங்க கம்யூனிட்டி ஒரு எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னா மேல் கேண்டிடேட் அப்படின்னா ஜென்ரல் 31% பார்ப்பாங்க. அங்கே ஒரு கிடைக்கல அப்படின்னா அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் 31% பார்ப்பாங்க. அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா அவரோட எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ளே வருவாங்க, கம்யூனிட்டி ஜென்ரலில் பார்ப்பாங்க. அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா அவர் பிஎஸ்டிஎம்மில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் கிட்டத்தட்ட 4 ஜென்ஸாக இருந்தால் 4 இடத்துல வாய்ப்பு இருக்கும், விமனாக இருந்தால் 4x4 8 இடத்துல வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் அவங்க அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு வேளை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், இல்லை டிடபிள்யூவாக இருந்தால், இல்லை டிஏபியாக இருந்தால் அவங்களுக்கு 10 இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி. சரிங்களா? இப்போ நீங்கள் ஓசியில் வந்துட்டு 31%ங்களா, ஓசி ஜென்ரலுக்கு 961 வேக்கன்சி, விமனுக்கு 930 வேக்கன்சி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 150 வேக்கன்சி, டிடபிள்யூக்கு 155 வேக்கன்சி. இந்த மாதிரி நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஓசியில் உங்களுக்கான இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்து நீங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி வருங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நாம் வந்துட்டு கட் ஆஃப்னா என்னங்கிறத பார்த்துட்டோம், அதே மாதிரி டென்டேட்டிவ் வேக்கன்சி உங்களோட கம்யூனிட்டி வைஸ் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டோம், என்னென்ன போஸ்டிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து ஃபைனலாக கட் ஆஃபையும் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த கட் ஆஃபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட் ஆஃபை விட கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். இதை விட கம்மியாக வந்தால் பிரச்சனை கிடையாது, இதை விட அதிகமாக வந்தால் தான் நமக்கு பிரச்சனை. சரிங்களா? இதை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா போன குரூப் 4 வரைக்குமே நார்மலாக தான் இருந்தது. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக ஃபைனல் இயர் படிக்கிறவங்க வருவாங்க, போன வருஷம் ஃபைனல் இயர் முடித்தவங்க வருவாங்க, இது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க சீனியர் ஆஸ்பிரன்ஸ் வருவாங்க. டோட்டலாக இந்த குரூப் 4 எனக்கு தெரிஞ்சு 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த 30 லட்சம் பேர்த்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேராவது நான் இதில் வேலை வாங்கியே தீருவேன், இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஸ்டடி சென்டர் போய் படிக்கிறது இல்லாமல், வீட்டில் படிக்கிறது இல்லாமல் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் போட்டின்னு பார்த்திங்கன்னா அந்த 3 லட்சம் பேர்த்துக்கு தான். மீதி இருக்க 27 லட்சம் பேர் ஏதோ அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன், சும்மா ஒரு ட்ரைனிங்காக தான் வரேன், நான் பிசி எக்ஸாம் தான் எழுத போகிறேன், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வரேன், அந்த மாதிரி வந்து எழுதுகிறவங்க தான் மீதி 27 லட்சம் பேர் இருப்பாங்க. உண்மையான ஆஸ்பிரன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா போட்டி அந்த 3 லட்சம் பேர்த்துக்கு தான் இருக்கும். அந்த 3 லட்சம் பேர்த்துலேயும் மினிமம் ஒரு 10% வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. சரிங்களா? மீதி இருக்கிறது 2.5 லட்சம் பேர்த்துக்கு தான் இந்த 10,000 வேக்கன்சி போட்டிக்கு வரும். சரிங்களா? இந்த 2.5 லட்சம் பேர்த்துக்கு தான் ஒரிஜினலாக போட்டி இருக்கும். அவங்களுக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரலுக்கு 270, ஓசி விமனுக்கு 265, ஓசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 263,
டிடபிள்யூனா 262, டிஏபிக்கு 261 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 255, விமனுக்கு 250, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 248, டிடபிள்யூக்கு 245, டிஏபிக்கு 245 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஓசியோட கட் ஆஃப் அதிகபட்சமாக 245 வரைக்கும் வரதுக்கான இது கொஸ்டின்ஸ் கிடையாதுங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடையாது, இது வந்து மார்க். சரிங்களா? 300 மார்க்குக்கான கட் ஆஃப் தான் இப்போ நான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் என்னடா கொஸ்டினே 200 தான், இவர் 270 சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. சரிங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி இது 3மே 200, எனக்கு தெரிஞ்சு 270 ஜென்ரல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 240 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 225, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 200 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 240, விமனுக்கு 230, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 225, டிடபிள்யூவாக இருந்தால் 220, டிஏபியாக இருந்தால் 220, பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருந்தால் 235, விமனாக இருந்தால் 233, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 230, டிடபிள்யூ, டிஏபி இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே 230. சரிங்களா? ரவுண்டாகவே வச்சுக்கோங்களேன். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 230 மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜென்ரல்லையும், விமனுக்கு 220, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 210, பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 210, விமனுக்கு 200, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 195. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 2000 வேக்கன்சி வரும். ஜென்ரலுக்கு 225, விமனுக்கு 220, எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 208, பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் 220, ஜென்ரலுக்கு 220, விமனுக்கு 215, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 205 வரும். அடுத்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1500 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 200 மார்க் வரைக்கும் வரும், விமனுக்கு 198 வரைக்கும் வரும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 195 வரைக்கும் வரும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 190, விமனுக்கு 185, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 180 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 190 ஜென்ரலுக்கும், விமனுக்கு 185, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 182. அதே மாதிரி இதில் பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் இது தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது தப்பாக இருக்குது. பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு வந்துட்டு ஒரு 185, 183 வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமனுக்கு 180 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 179 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 180க்கு ஜென்ரலும், விமனுக்கு 175, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 170, அதே மாதிரி ஜென்ரலுக்கு பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 175, விமனுக்கு 170, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 165 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ உங்களுக்கு எது வரைக்கும் வாய்ப்பு இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ மார்க் இருந்தால் தான் நமக்கு வேலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இன்னும் ஒரு தடவை கூட நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து எம்பிசி, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஜென்ரலில் இருக்கீங்க, மேல் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஓசி ஜென்ரலில் இருக்க 961 வேக்கன்சியில் உங்களுக்கு சீட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்டிஎம் 20%ல் 310 வேக்கன்சி இருக்குது. அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி எம்பிசியில் ஜென்ரலில் 620 வேக்கன்சி இருக்குது. அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் 200 வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா, அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 சான்ஸ் இருக்குது. அதுவே பொண்ணாக இருந்தாங்கன்னா ஜென்ரல் 31%, ஓசியில் ஜென்ரல் 31%, ஓசி விமன் 930 வேக்கன்சி, பிஎஸ்டிஎம்மில் 310 வேக்கன்சி, விமனில் 186 வேக்கன்சி. இது தாண்டி எம்பிசியில் ஜென்ரல் 620 வேக்கன்சி, விமனுக்கு 600 வேக்கன்சி. சரிங்களா? அதை தாண்டி பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலுக்கு 200 வேக்கன்சி, பிஎஸ்டிஎம்முக்கு 120 வேக்கன்சி. இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் இதை பார்த்துக்குங்க. டென்டேட்டிவாக 9000 நாம் கொடுத்துருக்கிறதுக்கும் டென்டேட்டிவ் ஒரிஜினலுக்கும் ஆக்சுவலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி முன்ன பின்ன வரலாம். சரிங்களா? மற்றபடி நான் இதில் 10,000 வேக்கன்சிக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ வேக்கன்சி சொல்கிறாங்களோ அதை தகுந்த மாதிரி அப்போது நான் உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸாக்டான ஒரு கட் ஆஃப் போட்டு தரேன். சரிங்களா? எக்ஸாக்டாக வேக்கன்சி எவ்வளோ, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி எவ்வளோ, கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.